Hi guys, today என்ன வீடியோனா எல்லா சோஷியல் மீடியாலையும் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை என்னன்னு சொல்லிட்டு தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ், மினியேச்சர், இந்த கார்ட்டூன் ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக போகும். ஸோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. எப்படி அப்படின்னு எல்லா ஸ்டெப்பு இதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்த்து நீங்களும் ஃபோட்டோ எடிட் பண்ணி மஜா பண்ணுங்கள். நண்பா ஒரு நிமிஷம், நம்ம சேனல் அனலைஸ் பார்க்கும்போதோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நம்ம வீடியோ பார்க்குறத விட பண்ணாதவங்க அதிகமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க இந்த வீடியோவை. ஸோ அதனால் இப்போ என்னென்னா, இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கனாலோ இல்லை நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கனாலோ கீழே ஒரு சப்ஸ்கிரைப்னு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை எனபிள் பண்ணி விடுங்க. இந்த ஒரு ஹெல்ப்பு மட்டும் நமக்கு பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனும் போக மாட்டேங்குது. ஸோ சப்ஸ்கிரைபர் பண்ணாமே நம்ம வீடியோவெலாம் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய பலவிதமான கண்டென்ட் வெறித்தனமாக கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இந்த ஒரு ஹெல்ப்பு மட்டும் பார்த்து பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்டிங்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, ஃபர்ஸ்ட் டூன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் உங்கள் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோ எல்லாமே வரும். நீங்கள் எந்த ஃபோட்டோவோட இமேஜை, அதாவது எந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஃபேஸை கார்ட்டூன் இமேஜாக மாற்றுறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபோட்டோவை வந்து கார்ட்டூன் ஃபேஸாக மாற்றுறேன். ஸோ இந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து க்ராப் ஆகும். நமக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி கரெக்டாக வச்சு க்ராப் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக வச்சு இந்த ஃபோட்டோவை க்ராப் பண்ணுறேன். க்ராப் பண்ணி டிக் அடிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து இன்டர்நெட் தேவை. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்து இன்டர்நெட் ஆனில் இருக்கணும். ஸோ ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு ட்ரை அகைன் கொடுங்க. ட்ரை அகைன் கொடுத்தீங்கன்னா அது வந்து ப்ராசஸ் ஆகும். இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகி முடித்த உடனே நமக்கு வந்து இமேஜ் கரெக்டாக கார்ட்டூன் ஃபேஸ் மாதிரி வந்துடும். வெயிட் பண்ணுங்கள். ஃபைனலாக நமக்கு கார்ட்டூன் இமேஜ் மாதிரி ஃபேஸ் வந்துடுச்சு. இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஆப்பில் என்ன அட்வான்டேஜ்னால், இதில் வந்து வாட்டர் மார்க் வராது. நீங்கள் வந்து ஹெச்டியாக வந்து ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து லிங்க்கில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற லிங்க் வந்து ப்ரோ வெர்ஷன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது முடிஞ்சதா? அவ்வளோதான். இப்போ சேவ் ஆகிட்டு இருக்கும் கேலரியில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா PicsArt, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இந்த ஆப்பில் தாங்க நமக்கு மெயின் வேலையே. ஓப்பன் பண்ண உடனே நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வருது. இது நமக்கு தேவையில்லை. ப்ளஸ் ஐக்கானை அழுத்துங்க. ப்ளஸ் ஐக்கானை அழுத்தி இதில் எடிட் ஃபோட்டோஸ்னு வருதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிங்கன்னா நமக்கு இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணணும். நிறைய இந்த மாதிரி ஜென்ஸ் மினியேச்சர், லேடிஸ் மினியேச்சர்ஸ், பேக்ரவுண்ட் இமேஜஸ் இந்த மாதிரிலாம் வேணும்னா நான் வந்து கீழே மினியேச்சர்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைவ் லிங்க் தந்திருக்கேன். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட் இமேஜஸ் அண்ட் மினியேச்சர்ஸ் இமேஜஸ், அதாவது லேடிஸ், ஜென்ஸ் இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வரும். இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ராப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் போகிறதுக்கு போர்ட்ரேட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அதாவது இன்ஸ்டாகிராம் சைஸுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி க்ராப் ஆகும். நாம் தேவையாக கரெக்டாக வச்சு க்ராப் பண்ணிக்கோங்க. மேலே டிக் ஆப்ஷன் அடிங்க. அடிச்சிட்டிங்கன்னா இமேஜ் வந்து செட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் ஆட் ஃபோட்டோ போங்க. ஸ்வைப் பண்ணி ஆட் ஃபோட்டோ கொடுங்க. கொடுத்து நான் வந்து இந்த மஞ்சள் கலர் பாடியே வச்சுக்கிறேன். எனக்கு வேறு கலர் வேணாம், மஞ்சள் கலரே வச்சுக்கிறேன். மஞ்சள் கலர் கொடுத்து ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்து நமக்கு தேவையான சைஸ்க்கு வந்து நம்ம பெருசு பண்ணிக்கிறோம். கரெக்டாக சென்டராக பார்த்துக்கணும். சென்டர் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நீங்கள் இமேஜ் அப்படியே லைட்டாக நவுத்திங்கன்னா நடுவில் சென்டராக வரும்போது லைன் வரும். அப்போ நம்ம இமேஜ் சென்டராக இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக சென்டராக வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் டிக் அடிங்க. டிக் அடிச்சுட்டு திருப்பி ஆட் இமேஜ் கொடுங்க. ஆட் இமேஜ் கொடுத்துட்டு நமக்கு இப்போ எந்த இமேஜ் நம்ம ஃபோட்டோ வைக்கணும் இல்லையா, அதாவது நம்ம கார்ட்டூன் ஃபேஸாக மாற்றணும் இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்னென்னா கட் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸ்வைப் பண்ணிங்கன்னா கீழே கட் ஆஃப்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இமேஜை சுற்றி அப்படியே கரெக்டாக ஸ்வைப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா, அதாவது கரெக்டாக அப்படியே க்ராப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா
அந்த இமேஜ் மட்டும் தனியாக கிராப் ஆகிடும். இப்போ மேலே வந்து ஏரோ மார்க் தான், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக இமேஜ் மட்டும் கிராப் ஆகிடுச்சு. சப்போஸ் இந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ப்ராசஸிங் ஆகி வரும்போது இந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு வந்து ஒழுங்காக வந்து ரெட்டு வரலன்னா, அதாவது ஒழுங்காக கிராப் ஆகலைன்னா நம்ம ரீஸ்டோரும் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் ரீஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி கரெக்டாக தேவையாக்கிற அளவு இந்த மாதிரி ரீஸ்டோர் பண்ணிக்க. எனக்கு கரெக்டாக ஃபஸ்ட்டே வந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரியே வச்சுக்கிறேன். இப்போது சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்திங்கன்னா நம்ம ஃபேஸ் மட்டும் தனியாக வந்துடும். இப்போ என்ன பண்ணுறதுன்னா கரெக்டாக ஃபேஸு பாடிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக பாடிக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு இப்போது மேலே எரேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு எரேஸை கிளிக் பண்ணுங்கள் கீழே. இப்போ ஃபுல்லாக ஹார்ட்னஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல இப்போது எரேஸ் பண்ணுங்கள். தேவையில்லாதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜூம் பண்ணி அடிங்க. அப்போ தான் கரெக்டாக கட் ஆகும். பாயிண்ட்டு மீறாமல் கரெக்டாக நமக்கு மைன்யூட்டாக இருக்கிறது கூட தெரியக்கூடாது. அந்தளவு கரெக்டாக ஜூம் பண்ணி மைன்யூட்டாக அடிங்க. அப்போ தான் நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஃபோட்டோ வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ சில பேர்லாம் அப்படியே மொத்தமாக அப்படியே அடிச்சு விட்டு அப்படியே போயிடுவாங்க. நான் வந்து மைன்யூட்டாக எப்பயுமே செக் பண்ணுவேன். ஒரு சின்ன இது கூட இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஸோ அதனால் மைன்யூட்டாக செக் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே எடுக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஹெட் வந்திருக்கு நமக்கு. இப்போது டிக் அடித்து இப்போ நமக்கு கரெக்டாக தேவையான சைஸுக்கு கரெக்டாக வைங்க. இப்போ திருப்பியும் எரேஸ் அழுத்தி எரேஸ் பண்ணுங்கள். இப்போது ஒப்பாசிட்டி ஒரு 75% வச்சுட்டு இப்போது இது பண்ணுங்கள், ஷேட் பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள். லைட்டாக நமக்கு மிஸ்ஸிங் தெரியக்கூடாது. ஓகே, இப்போ கரெக்டாக பண்ணியாச்சு. கரெக்டாக ஹெட்டும் கரெக்டாக உட்காந்தாச்சு. ஃபைனலாக நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. கரெக்டாக ஹெட்டை கரெக்டாக வச்சு கரெக்டாக செட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி பிரைட்னஸ், அதாவது உங்கள் இமேஜுக்கு எப்படி வேணுமோ பிரைட்னஸ் வேணுமா, ஏற்றணுமா, இறக்கணுமா, அந்த மாதிரிலாம் பார்த்து நீங்கள் வேணும்னா ஏற்றிக்கோங்க, இறக்குங்க. உங்கள் இஷ்டம். உங்கள் இமேஜ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராக்ட் வேணும்னா ஏற்றிக்கோங்க. நான் எப்படி இருக்குது எனக்கு பார்த்துட்டு லைட்டாக வேணும்னா ஏற்றிக்கிறேன். கிளாரிட்டி வேணும்னா நான் ஏற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஏற்றிக்கோங்க, இல்லைனா வேணாம்னா அப்படியே கூட விட்டுருங்க. சேச்சுரேஷன் நான் ஃபுல்லாக ஏற்றுறேன். பாருங்கள், சேச்சுரேஷன் ஏற்றின உடனே நம்ம இமேஜி, அதாவது பாடிக்கும் நம்ம ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் மாறிடுச்சு. நான் வந்து ஒரு 70, 80, 72, 73 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். அடுத்து இது நமக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் இது நான் வைக்க போகிறதில்ல. அடுத்து ஹைலைட்டில் கொஞ்சம் குறைக்கிறேன். குறைச்சி ஃபேஸுக்கும், அதாவது நம்ம பாடிக்கும் ஃபேஸுக்கும் செட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறேன். ஷேடோ தகுந்த மாதிரி கரெக்டாக ஏற்றணுமா இறக்கணுமா பார்த்து ஏற்றிக்கோங்க. இறக்கிட்டு டிக் ஆப்ஷன் அழுத்திடுங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு ஃபைனலாக மினியேச்சர் ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஜென்ஸுக்கு மினியேச்சர் ஃபோட்டோ ரெடி பண்ணோம். அவ்வளோதான். இப்போ இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னா, மேலே ஏரோ மார்க் இருக்கா டாப்பில், அதை அழுத்துங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் டு கேலரின்னு வரும். அதை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேலரிக்கு டைரெக்டாக போயிடும். நான் கேலரி காட்டுறேன். இதோ டைரெக்டாக நம்ம சேவ் பண்ண ஃபோட்டோ வந்துடுச்சு. பாய்ஸ் ஃபோட்டோஸ் எப்படி எடிட் பண்ணுறது, அதாவது மினியேச்சர் மாதிரி கார்ட்டூன் ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ கேர்ள்ஸ் ஃபோட்டோ எப்படி மினியேச்சர் மாதிரி கார்ட்டூன் இமேஜில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேம் ப்ராசஸ் தான். கேர்ள்ஸுக்கு மட்டும் ஒன்றும் பெருசாக புதுசாக அங்கே ஒன்றும் இல்லை. ஆப்குள்ளே போகிறீங்க, உங்கள் ஃபோட்டோ எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணி ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணணும்.
கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரெகக்னைஸ் பண்ணி உங்கள் இமேஜை கார்ட்டூன் இமேஜாக கொடுக்கும். ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இதோ எனக்கு அந்த இமேஜ் போட்டு கார்ட்டூன் இமேஜாக பண்ணோடனே இந்த மாதிரி ஃபேஸ் வந்துடுச்சு. இப்போ என்னென்னா அதே முன்னாடி சொன்ன மாதிரியே தான் PicsArt போகிறீங்க, பேக்ரவுண்ட் ஏதாவது ப்ளஸ் அழுத்துறீங்க, எடிட் ஃபோட்டோ அழுத்துறீங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே தான் பேக்ரவுண்ட் லிங்க் அண்டு அந்த மினியேச்சர் பிக்குக்கெலாம் நான் வந்து கீழே வந்து லிங்க் தந்திருக்கேன். மினியேச்சர் ஃபோட்டோஸ் அண்டு பேக்ரவுண்ட் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி மினியேச்சர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி எது வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் வந்து சும்மா இப்போதைக்கு உங்களுக்கு வந்து டெமோ காட்டுறதுக்காக ஒரு மினியேச்சர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டைம் போன டைம் தான் நான் அது செலக்ட் பண்ணுவோம், இந்த டைம் இது செலக்ட் பண்ணுவோம். இப்போது ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணுறேன். அதே நான் முன்னாடி சொன்ன வீடியோவில் மாதிரியே தான் இப்போது இது செலக்ட் பண்ணிக்கிறேன், இதை ஆட் பண்ணுறேன். கரெக்டாக சைஸ் வச்சுக்கோங்க. இமேஜ் க்ராப் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்ஸ்டாக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு இதே. ஸோ அதனால் இப்போது இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. சும்மா உங்களுக்கு காட்டுறேன், அதே முன்னாடி பண்ண மாதிரியே தான் சார் காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ ஆட் ஃபோட்டோ, திருப்பி இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோ ஆடு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் போடுங்க. கட் ஆஃப் போட்டு கரெக்டாக இதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே கட் ஆஃப் வரைங்க. கட் ஆஃப் போட்டு மேலே டிக் அடிங்க. டிக் அடித்து நம்ம கரெக்டாக வராத இடத்துலலாம் நீங்கள் வந்து திருப்பி ரீஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துலலாம் கரெக்டாக வரல. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரீஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் இங்கே இந்த இடத்துல கரெக்டாக வரல, ரீஸ்டோர் பண்ணிட்டு சேவ் பண்ணிங்கன்னா நமக்கு அது மட்டும் தனியாக வந்துடும். ஓகேங்களா? இப்போது முன்னாடி சொன்ன மாதிரி தான் கரெக்டாக அதே மாதிரி கரெக்டாக ஃபேஸ் வச்சு மேலே எரேஸ் பண்ணுறோம். ஃபைனலாக நமக்கு வந்து மினியேச்சர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து பொண்ணுங்க பசங்க எல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது கலரு கான்ட்ராக்ட் அந்த மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிளாரிட்டி மினியேச்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் லேடிஸும் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஜென்ட்ஸ் பாய்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போது சேவ் கேலரி கொடுத்தீங்கன்னா நமக்கு கேலரியில் சேவ் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். கார்ட்டூன் மினியேச்சர் ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கீழே இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கிட்ட இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ண தெரியாமல், அதாவது இந்த கார்ட்டூன் மினியேச்சர் ஃபோட்டோ எடிட் பண்ண தெரியாமலோ அல்லது பிடிச்சிருந்தாலோ இல்லை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது யோசிச்சிருந்தாலும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அதை ப்ரெஸ் பண்ணுங்க பாஸ், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் முன்னாடி சொன்னல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு, ஸோ அதை மறந்துட்டேன் பாருங்கள். நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ எல்லாத்துக்குமே காரணம், இந்த 1K ஃபேமிலி உள்ளே வந்ததுக்கான காரணம் எல்லாமே நீங்கள் தான். உங்கள் லவ் சப்போர்ட் இது எல்லாமே தான் காரணம் நான் சொல்லுவேன். நீங்கள் இல்லைனா இந்த 1K என்னால் கண்டிப்பாக வந்திருக்க முடியாது. ஸோ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க, லவ் கொடுங்க. நான் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ட்ரை இல்லை, போட்டு தெற்க விட்றோம் நம்ம சேனலை. நம்ம சேனலில் 1K வந்துடுச்சு. ஸோ இதுக்கு ஏதாவது நான் பண்ணியே ஆகணும். ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப், குட்டி கிரியேட்டர்ஸ்லாம் யார் யூடியூபர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் குட்டி கிரியேட்டராக இருக்கும் பட்சத்தில், குட்டி கிரியேட்டர் மீன்ஸ் 1Kக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் யூடியூபர் எல்லா சேனலுக்குமே நம்ம சேனலில் ஃப்ரீ ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ உங்களுக்கு, அதாவது உங்கள் சேனல், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் யாராச்சும் ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னா ப்ளீஸ் கான்டாக்ட் மை இன்ஸ்டா ஐடி. மை இன்ஸ்டா ஐடி இங்கேயே கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதோட கருத்து, அதாவது உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் வந்து 1K சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷலாக என்ன மாதிரி யார் யார் குட்டி கிரியேட்டர் இருக்காங்களோ
அவங்களுக்குலாம் என்னோட சேனலில் ஃப்ரீ ப்ரொமோஷன் தரலான்னுக்கிறேன். எப்படி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. எல்லாமே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். மறக்காமல் என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிடுங்க. தேங்க்யூ.